பணம் பணம்னு சொல்லி காசு கொடுத்தாதான் நம்ம கைத்தட்டுற ரேஞ்சுக்கு ஆக்கி வச்சிருக்காங்க அந்த அக்கா. வந்ததுலேருந்து ஒரு பேராசிரியை பேசுகிற மாதிரியே நீங்கள் பேசுகிறீங்க. இந்த மோட்டிவேஷனல் கூட்டத்தில் நீங்கள் ஒரே நாளில் பணக்காரர் ஆவது எப்படி அப்படின்னு பேசுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஏமாத்திட்டு போயிருக்கிறாங்க நம்ம ரேவதி அக்கா. அவங்களுக்கு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, நான் பிஹெச்டி படித்திருக்கிறேன், முனைவராக இருந்திருக்கிறேன், நான் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்தால் என்னை யாராவது மதிப்பார்களா? பணம் சம்பாதிக்காவிட்டால் என்னை யாராவது மதிப்பார்களா? நான் கேட்குறேன். அவங்க வீட்டுக்கு பக்கத்திலே இன்னொருத்தர் இருக்கிறார். அவர் கொள்ளையடிப்பார், காசு கொடுத்தா கொலை செய்வார், ஏமாத்துவார், செயின் அத்துருவார், கோடீஸ்வரராக இருக்கிறார். கோடீஸ்வரராக இருக்கிறார். அவங்க தானே கோடீஸ்வரராக இருக்க முடியும். அவர் கோடீஸ்வரராக இருக்கிறார். இந்த அக்கா பிஹெச்டி படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறாங்க. யாருக்குங்க மரியாதை இருக்கும் அந்த ஏரியாவில்? காசுக்காருக்கு தான். அது எப்படிங்க இருக்கும்? மூஞ்சுக்கு முன்னாடி வேணா ஐயா கும்பிட்றேம்மாங்க, போன போறான் பாரு கொலகார பையா அப்படிங்கம்மா. ஐயா மக்கள் மனசு நம்ம என்னங்கய்யா சொல்லுவோம்? நம்மளே சொல்ல மாட்டோமா? இவ்வளவு திருட்டு பைய இவனெல்லாம் நம்ம கும்பிட வேண்டி இருக்குன்னு பின்னாடி நின்று திட்டுவோம். ஆனா இவங்க சும்மா அழுக்கு நைட்டியை போட்டுக்கிட்டு போனாலும் மேடம், ப்ரொஃபசர் மேடம், வைஸ் பிரின்சிபாலாக இருக்க வேண்டிய மேடம், வருங்காலத்தில் பிரின்சிபால் ஆக வேண்டிய மேடம் அப்படின்னு வணக்கம் சொல்லுவோமா இல்லையா? மரியாதை நேரம் சொல்லி பாருங்க. பேச்சு என்னன்னா மரியாதை இருக்குதா இல்லையாங்கிறத அவங்க கேட்டாங்க. மரியாதைங்கிறது வெறும் தோற்றத்தை பார்த்து சொல்வதில்ல, உண்மையிலே நம்ம மனசுக்குள்ள இருந்து வந்தாதாங்க அது மரியாதை. எவ்வளவு உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க. அமைச்சரை பார்த்த உடனே அதிகாரிகள் எல்லாரும் எந்திரிச்சு ஓடுறோம்ல. எத்தனை வருஷம் ஓடுவீங்க? எத்தனை வருஷம் அமைச்சர் பின்னாடி ஓடுவீங்க? 5 வருஷம். இன்னொரு அமைச்சர் மாறிட்டாருன்னா இவரை கண்டுக்கிடவே மாட்டாங்க, நம்ம பார்க்கலையா? ஆனால் கல்வி கற்றவருக்கு கடைசி வரைக்கும் மரியாதை இருக்கும், வணக்கம் இருக்கும், அவர் எங்களை வாழ வைத்தவர் என்கின்ற நன்றி இருக்கும். அதனால தாங்க ஒரு புலவன் அரசனிடம் பேசுற மாதிரி ஒரு வசனத்தை வச்சாங்க. அரசன் சொன்னானா, இந்த உலகமே எனக்கடிமை என்று புலவரிடம். புலவர் சொன்னாராம், இந்த உலகமே உனக்கடிமை, நீரோ எனக்கடிமை என்று சொன்னார் என்றால் அதுதாங்க எழுத்துக்கு உள்ள ஒரு பெரிய ஆற்றல். பாரதியை பத்தி நீங்க இருந்திருப்பான். இப்ப சொல்லி பாருங்க, உள்ள கொண்டு போய் வச்சிருவோம். அப்படி எல்லா நேரமும் செய்ய முடியாதுங்கய்யா. பாரதியை பத்தி நீங்க சொல்லலாமா? பணத்துக்கு அடிமையானவனா பாரதி? பாரதி காலத்திலயும் ஒரு ஜமீன்தார் இருந்தார். அவர் பேர் யாருக்காவது தெரியுமா? ஒரு பெரிய பணக்காரர் தாங்க. இன்னைக்கு அவர் தெரியுமா? ஆனால் வீட்டில் காளி பானையோடு வாழ்ந்த பாரதியை தான் எங்கள் பாரதி, எங்கள் பாரதி என்று கொண்டாடுகிறோமே தவிர பணம் வச்சிருந்த அந்த ஒரு பணக்காரங்களை கூட நம்மை தெரியாது என்றால் எது உயர்வு தந்தது பாரதிக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசணும். இங்க ஒரு அப்பா வருவாராம், மகனை கையில் பிடிச்சிக்கிட்டு வந்தாராம் போன வருஷம். அவன் கேட்ட எதையுமே வாங்கி கொடுக்கலையா, அவருக்கு மரியாதை இல்லையா. அவன் பக்கத்து வீட்டில் ஒரு பணக்கார அப்பா இருந்தாருன்னா அவங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிடுவானோ? எங்கள் அப்பா எனக்கு எதுவுமே வாங்கி தரல, இன்னையிலேருந்து நான் உங்களை அப்பாவை ஏற்றுக்கிறேன் சொல்லுவாங்களா? என்ன அர்த்தம் இல்லாமல் பேசுறீங்க? பாப்கார்ன் வாங்கி கொடுக்க வேண்டும் அப்பா வென்றால், பானிபூரி வாங்கி கொடுக்க வேண்டும், அப்பளம். சரிங்க, ஒரு அப்பா டெய்லி மகனை வீட்டில் உட்கார வச்சு பானிபூரி வாங்கி கொடுக்குறாரு, அப்பளம் வாங்கி கொடுக்குறாரு, பாப்கார்ன் வாங்கி கொடுக்குறார், பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பலை. நீங்கள் அந்த அப்பாவை ரொம்ப நல்ல அப்பான்னு சொல்வீங்களா? அப்பா என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 100 பானிபூரி வாங்கி கொடுக்கிறார், 50 அப்பளம் வாங்கி கொடுக்கிறார், பள்ளிக்கூடத்துக்கு கூட போகாமல் மிச்சர் ஊட்டி கொண்டே இருக்கிறார், நல்ல அப்பா அப்படின்னு கொண்டாடுவீங்களா? இல்லை. படிக்க வைக்கணுங்க. படிக்க வைத்தால் தான் அவன் தகப்பன். தந்தையோடு கல்வி போகும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களா இல்லையா? துள்ளி திரிந்த காலத்தில் என் துடுக்கடைக்கு பள்ளிக்கு அனுப்பாத பாதகனே என்று அப்பாவை பார்த்து கேள்விப்பட்டிருக்காங்களே ஒழிய பானிபூரி வாங்கி தராத பாதகனேன்னு அவனும் சொல்லல. என்னங்க நீங்க ஒரு படிச்சவங்களே இப்படி பேசுனா நாங்க படிக்காதவங்ககிட்ட எல்லாம் போய் என்ன பேசுறது? வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொத்து இருந்தா தான் அவங்கள மதிப்போமா? என்னங்க கல்வி? வீட்டிலே இருக்கிற பெரியவர்கள் தான் நம் சொத்து என்பதை உணர்த்துவதுதான் கல்வி. அவங்க கையில வச்சிருக்கிற சொத்து தான் முக்கியம்னு சொன்னா அதுக்கு பேரு கல்வியா? என்னெல்லாம் பேசுறாங்க. 4வது தம்பி ஆட்டோமொபைல் ஓனர் ஆயிடுவாராம், 2 வீலரை ரிப்பேர் பண்ணிடுவாராம். என்ன சூரியவம்சன் அந்த படம் பார்த்தீங்களாங்க ஓடிடியில்? ஒரே பாட்டில் அவர் ஓகோன்னு வாழ்ந்துருவாராம். அதுக்கு கூட கலெக்டர் ஒரு அம்மா வேணும் தேவையா நீன்னு. 4வது தம்பி அப்படி ஆயிடுவாராம். மூத்த அண்ணன் படிச்சுட்டு வீட்டிலேயே குத்த வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாராம். இந்த 4வது தம்பி என்ன சொல்லுவான் தெரியுமா? பணம் நிறைய வர ஆரம்பிச்சோடனே, அண்ணே இதை எப்படி நான் மெயின்டைன் பண்ணணும், அதெல்லாம் அண்ணங்கிட்ட விட்றா, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதுக்கு ஐடி ஃபைல் பண்ணி உன்னை நல்லபடியாக இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு அண்ணன் பக்கத்தில் இருக்கிறேன், நீ தைரியமாக வேலை பாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு படித்தவன் பக்கத்தில் வேணும் மேடம். என்ன மேடம் நீங்களாம் ஐடி சப்மிட் பண்ணியிருக்கீங்களா மேடம்? பண்ணுங்க இன்னைக்காவது. பக்கத்தில் இருக்கிற பேங்க் ஆஃபீஸர் இல்லைன்னா கேளுங்க, அவர் சொல்லி தருவார்.
அப்துல் கலாம் அவர்களுக்கு அவங்க அக்கா வளையலை கழட்டி கொடுத்தார். ஏங்க கழட்டி கொடுத்தாங்க? வளையல் செல்வம் தானே. இன்னைக்கு 1 கிராம் என்ன விலை விற்குது? அந்த அக்கா எதுக்கு அதை கழட்டி கொடுத்துச்சு? செல்வத்தை கொடுத்தாவது என் தம்பி கல்வி பெற வேண்டும் என்று நினைத்ததால் தான் நமக்கு அப்படி ஒரு குடியரசுத் தலைவர் கிடைச்சார். அவ்வளவு சிறப்பான ஒரு விஞ்ஞானி கிடைச்சார். சிவன் அவங்க அண்ணன் என்ன பண்ணியிருக்கிறாரு? தான் வேலை பார்த்த பணத்தை எல்லாம் தம்பிக்கு கொடுத்துருக்கிறார். ஏன் அந்த பணத்தை கொடுத்து ஒரு தொழில் தொடங்கி இருக்கலாம்ல? ஏன் தம்பியை படிக்க வச்சார்? இந்த பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும், ஆனால் படிப்பு மட்டும்தான் நிரந்தரம் என்று அந்த அண்ணனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. படிக்காத அண்ணனுக்கு தெரிந்திருக்கிறது, படித்த என் அக்காவுக்கும் அண்ணனுக்கும் தெரியவில்லை என்றால் நான் என்ன செய்வது? இதாம்மா படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதின நேட்டை கெடுத்தான். ஐயா, நிலவு மனிதன் அப்படின்னு நம்ம மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை ரொம்ப போற்றி சொல்லுகிறோம். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், கல்வி நம்மளை கரை சேர்க்கும், கல்வி நம்மளை கரை சேர்க்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் கல்வி என்னை கரை மட்டும் சேர்க்கவில்லை, நிலவு வரை கொண்டு போய் சேர்த்தது என்று சொன்னார். பணம் கொண்டு போய் சேர்த்துருமா? பணம் வேணா பணக்காரங்களை நிலாவுக்கு கொண்டு போறோன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் படித்தவன் நிலவுக்கே விண்கலம் ஏவுவான் என்பதுதான் இந்த நாட்டிலே கல்விக்கு இருக்கிற மரியாதை. ஈரோட்டிலங்க ஒரு அரசு துறையில வேலை பார்க்குற ஒரு கடைநிலை ஊழியரோட பொண்ணு, அவங்களுக்கு கலைவாணின்னு பேர். அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு ஒரு நாள் அந்த ஆஃபீஸ்க்கு போயிருக்கிறாங்க. டீயை எடுத்துக்கிட்டு 2 மாடி ஏறி போய் அதிகாரிகிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதிகாரி வரும்போதெல்லாம் பேக்கை வாங்கிட்டு குடுக்குடுன்னு மேலேயும் கீழேயுமா ஓடி இருக்கிறார். அவங்க அப்பாவை பார்த்து கேட்குறாங்க, ஏன்பா அவரும் உங்களை மாதிரி ஆள் தான், நீங்களும் ஒரு மனுஷன்தான், ஏன்பா அவருக்கு பின்னாடி இப்படி ஓடுறீங்க? அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, அவரளவுக்கு நான் படிக்கல இல்லைம்மா, அவரளவுக்கு நான் படிச்சிருந்தா இன்னைக்கு நான் அதிகாரியா இருந்திருப்பேன். நீ ஒன்று செய், நீ நல்லா படிச்சு மிகப்பெரிய அதிகாரியாக வர வேண்டும் என்று அவங்க அப்பா சொன்ன அந்த வார்த்தையை உள்வாங்கி கொண்டு அந்த ஏழை குடும்பத்து பிள்ளை படித்தது இன்றைக்கு IAS ரேங்குக்கு வந்துட்டாங்க. அவங்க சொல்றாங்க, என் கையில் 1 கிராம் தங்கம் கூட இல்லை, ஆனால் கிலோ கணக்கில் தன்னம்பிக்கையை என் கல்வி எனக்கு தந்திருக்கிறது என்று சொல்ல முடிகிறது என்றால் இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது? கல்வி தானே அந்த குடும்பத்தை உயர்த்தி இருக்கிறது. மன்னார்குடியில தூய்மை பணியாளருடைய மகள் குரூப் 2 எக்ஸாம் எழுதி மாநகர ஆணையரா மாறிட்டாங்க. எந்த இடத்தில் அவங்க அப்பா பெருக்கிக்கிட்டு எல்லாருக்கும் கும்பிடு போட்டாரோ அந்த இடத்தில் அவருடைய மகள் வரும்போது அந்த அலுவலகமே எழுந்து வணக்கம் செலுத்துகிறது என்றால் ஒரு தலைமுறையவே மாற்றக்கூடிய வல்லமையை கல்வி மட்டும்தான் தர முடியும், செல்வத்தால தர முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. காசு கூடங்கய்யா, பயம் வரும். காசு கூடிக்கிட்டே இருந்தால் பயம் வரும் தெரியுமா? ஒன்றும் இல்லை, உங்களை பஸ்ஸில் ஏற்றி விட்றோம், நீங்கள் MA PhD படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காந்து பயப்படுவீங்களா? ஐயோ நம்ம PhDலாம் படிச்சிருக்கிறோம், பக்கத்தில் யாராவது உட்காந்து அதை திருடிட்டு போயிட்டாங்கன்னா அப்படி யாராவது நினைப்பீங்களா? 10ஆப்பு படிச்சிருந்தா பரவாயில்ல, பஸ்ஸில் ஏறி இருந்திருக்கலாம், இப்படி PhD அப்படி யோசிக்க மாட்டோம். ஆனால் 5 லட்ச ரூபா பணத்தோட திருடலாம். என்னங்கய்யா, டிகிரியை வேணா திருடலாம், நம்ம வாங்கிக்கலாம் இல்லையா? நம்ம டிகிரியை திருடிட்டா கூட நம்ம வாங்கிக்கிடலாம். ஆனால் 5 லட்ச ரூபா பணத்தோட உங்களை ஏற்றி விட்றோன்னு வைங்க, பஸ்ஸில் ஏறுறீங்க, வாங்க இங்கே உட்காருங்கன்னு யாராவது சொன்னா, இவன் எதுக்கு நம்மளை பக்கத்தில் உட்கார சொல்கிறான்? கண்டக்டர் சொல்லுவார், நீங்கள் பின்னாடி போங்க. இந்த ஆள் எதுக்கு நம்மளை பின்னாடி போக சொல்கிறாரு? நம்ம சொந்தக்காரங்க நம்மளை பார்த்துட்டே இருப்பான், இவன் யார் குறுகுறுன்னு நம்மளையே பார்த்துட்டு இருக்கான். ஒரு 5 லட்ச ரூபா பணம் மனிதனுக்கு பயத்தை அதிகரிக்கும், ஆனால் படிப்பு கூட கூட தைரியம் அதிகரிக்கும் என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்து விடாதீர்கள். செல்வம் சேர சேர எதிரிகள் அதிகமாவாங்க. நீங்கள் ஒரு பெரிய வீடு கட்டிருங்க, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டை கூட்டுவாங்க, அவன் தான் உங்களை க்ளோஸ் பண்ணுற ஃப்ரெண்டாக இருப்பான். அடுக்கு மாடி, இது உனக்கே அடுக்கு மாடி, அதோட சொல்லியை முடிச்சிருவான். ஆனால் கல்வி கற்க கற்க எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்களே. படிச்சவையா பல்கலைக்கழகங்கள் அப்படி இல்லைன்னு சொல்றாங்கம்மா. ஐயா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சே நம்ம எடை போடக்கூடாது இல்லைங்க ஐயா. ஆனால் கல்வி கற்றவன்கிட்ட எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள். படிச்சவையா, அவனை எதுக்கு நம்ம வீணா பகைக்கணும்? அவங்ககிட்ட ஏதாவது நல்ல விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம், அவர் ஏதாவது நமக்கு ஒரு வழிகாட்டுவார் என்று படித்தவர்களை உறவுகளும் எதிரிகளும் கூட நண்பர்களாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் படம் படைத்தவர்கள் பக்கத்தில் உறவுகள் நாளாக நாளாக விரிசல் அடங்கி விலகி செல்கிறார்கள் என்றால் கல்வி அவ்வளவு உயர்வானது. அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், ஒரே இடத்துல 5 செல்வத்தை கொண்டு வந்தாரியா. செல்வம் தானே இவங்க பேசுறாங்க. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. 5 செல்வத்தை எதுக்குயா கொண்டு வந்தாரு? இந்த செவிக்காக கொண்டு வந்தார். எல்லா செல்வங்களையும் விட உயர்ந்த செல்வம் செவிச்செல்வம். எதுக்கு? அதான் வைரத்தோடு போட்டிருக்கா.
அது ஜிமிக்கி போட்டிருக்குங்கிறதுக்காகவா, மாட்டல் போட்டிருக்குங்கிறதுக்காகவா? இல்லை, அறிவை கல்வியை வழங்குகிற அறிஞர்கள் முன்னால் உட்கார்ந்து அந்த செவிகளில் கல்வியை அறிவை வாங்கி கொள்ளுங்கள், அதுதான் மிகப்பெரிய செல்வம் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்க ஒரு செல்வம்னு பேச வந்தா. வள்ளுவர் 5 செல்வத்தை கேள்வி செல்வமாக தந்தார் என்றால் அதுதான் நிலையானது, அதுதான் நம் வாழ்க்கையில் உயர்த்துவது. ஐயா, நம்ம சாதாரணமா சொல்லுவோம் மாதா பிதா குரு தெய்வம். இதுல யாராவது பணக்காரங்க வந்திருக்காங்களா? அம்மா அப்பாவுக்கு அடுத்தபடியா தெய்வத்துக்கே முன்னோடியாக யார் இருக்கிறார் என்றால் நமக்கு கல்வியை அறிவை தருகிற குருதான் இருக்கிறார் என்றால் அந்த கல்விதான் நம்மை உயர்த்தும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நானும் எவ்வளோ குறுக்கிட்டு பார்த்தேன், கொஞ்சம் பிடிச்சி பார்ப்போம் அப்படின்னு. நடக்கலை. கல்வி எவ்வளவு இன்றியமையாதது, படிப்புனால நம்ம எவ்வளவு பெருமை பெற போகிறோம்ன்றத அவளை எவ்வளோ நாசூக்கான்னு சொன்னாங்க பாருங்க. அவங்க அவர் அப்துல் கலாம் ஐயாவிலிருந்து வரிசையாக ஆட்களை கொண்டு வந்து விஞ்ஞானிகளாக கொண்டு வந்து, இது எதனால் வந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவங்களை நினைக்கிறோமே, காசுக்காரன் நினைக்கிறோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குல்லே. அது எவ்வளவு தெளிவாக சொல்ல முடியுமோ நகைச்சுவையோடு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு சொல்கிறாங்கல்ல, படிக்கணுமையா படிக்கணுமையா, நீ படித்த ஆள் இப்படி பேசலாமா? படித்தும் கூமுட்டையாக இருக்கலாமா? நம்ம ஊரில் சொன்னால படித்த முட்டா பேரா அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கலாமா? கூடாதே அப்படின்னு கெஞ்சி பார்க்குறாங்க 2 பேர். ராஜாவுக்கு மனம் வேணும்ல, அவருக்கு பணம் வேணும்ன்றாரு. வாங்க. வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, ஊடகம் சார்ந்த அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். படித்த கூமுட்டைகள் சார்பாக நான் பேச வந்திருக்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய மகா பெரிய அறிவாளி 5 செல்வங்களை உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். நீங்கள் ஒரு 1.5 மணி நேரமாக பட்டிமன்றம் கேட்டிருக்கிறீங்க. வந்ததை விட நீங்கள் எல்லாரும் பணக்காரங்க. ஆமாம், அப்படித்தானங்க? அதுதானே அவங்க சொன்னாங்க. நீங்கள் வரும்போது வெறும் பையா இருந்தால், இப்போ 5 செல்வத்தையும் இந்த அம்மா உங்களுக்கு கொடுத்த பிறகு போகும்போது கோடீஸ்வரனா போக போகிறீங்க. இப்படி ஒருத்தர் சொல்ல முடியும்னா அது இவங்களால தான் முடியும். கொஞ்சமும் நடைமுறைக்கு பொருந்தாத, சாத்தியமில்லாத ஒன்றை சொல்ல முடியும்னா இந்த அணி தான் அப்படி சொல்ல முடியும். நிறைய அவங்க பேசியிருக்கிறாங்க. அந்த ரேவதி சுப்புலட்சுமி மேடம் நிறைய படிச்சிருக்கிறாங்க. பஸ்ஸில் போனால் பயப்படுவாங்களா? ஆனால் 5 லட்சம் ரூபாய் அவங்க கையில் கொடுத்து பஸ்ஸில் ஏற்றி விட்டால் யாரை பார்த்தாலும் பயப்படுவாங்கன்னு இவங்க ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க. 5 லட்சம் ரூபா கையில் இருக்கும்போது எதுக்கு பஸ்ஸில் போகணும்? இவ்வளவு கூமுட்டியாவ நாங்கள் இருப்போம். ஒரு காரை வாடகைக்கு எடுத்து செக்யூரிட்டி ஒரு ஆளை போட்டு வீடு வரைக்கும் ஜம்முன்ல போய் இறங்குவோம். நாங்கள் என்ன சேர ஆட்டோலையா போவோம்? என்னம்மா நீங்க சொல்றது ஏதாவது இந்த ஊர்ல ஒத்து வர்ற மாதிரி இருக்கா? 5 லட்சம் ரூபா வச்சுக்கிட்டு அவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு பஸ்ஸில் போறதுக்கு? அது நைட்டில் பஸ்ஸில் போவானாம். யாரை பார்த்தாலும் பயமா இருக்குமா? என்ன சொல்ற? 20 லட்சம் 30 லட்சத்தை பறிச்சுதாங்கய்யா பேசுறாங்க அவங்க நிறைய. அப்புறம் அந்த அணியை பாருங்களேன், அவங்க வந்த உடனே ஒன்று சொன்னாங்க, கைதட்டிய 15 பேருக்கும் நன்றி சொன்னாங்களா இல்லையா? அது கொஞ்சம் கூடுதல் தான். இல்லை இல்லை, அவங்க வந்து நின்ன உடனே எத்தனை பேர் கைதட்டினாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது எப்படி? இப்போ நீங்கள் ஒரு 10 பேர் கைதட்டிங்கன்னா நான் இப்படியே பார்த்து கண்டுபிடிச்சி என்ன முடியுமா? நான் அதுக்குள்ளே பொத்தாம் பொதுவா இப்படி பேசும்போது கூட்டத்தில் அள்ளி விடுறது படித்தவங்க செய்கிற தவறு இதுதான். எத்தனை பேர்னே எண்ணாம 15 பேர்னு ஒருத்தரால் சொல்ல முடியும்னா இதுக்கு கல்வி தவறாக உதவுகிறது. என்ன பேச்சு இது? 15 பேரா எண்ணுனீங்களாம்மா நீங்க?
ஒருவேளை 15க்கு மேலே கை தட்டிட்டு தான் என்ன பண்ணுவீங்க? அதானே. இல்லை அதுக்கு கீழே கை தட்டிட்டு தான் என்ன பண்ணுவீங்க? படித்த ஆளுங்க திருகு ஜாலம் பண்ணுறது இதுதான். தேவையில்லாத பொய் பேசி படித்த 15 பேருக்கும் நன்றி. அப்புறம் இந்த அம்மா வந்து பாவம் அவங்க நல்ல வேலைக்கு போயிட்டாங்க, அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்கன்றது அவங்களுக்கு. நான் உங்கள் எல்லார்ட்டையும் கேட்குறேங்க, நீங்களும் எல்லாம் படிச்சிருங்க. எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி, எம்ஃபில் இப்போ எடுத்துட்டாங்க, உடனே உங்களுக்கு வேலை கிடைக்குமா? எங்கள் காலத்துலலாம் எனக்கெல்லாம் ஈஸியாக கிடைச்சிச்சியா. இவங்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்து சேர்ந்தாங்கன்னா சொல்கிறாங்க. நீங்கள் 50 வருஷத்து பழைய கதையை இப்போ சொல்ல முடியாது. 1935 1935-36களில் அல்லது ஒரு 45ன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா வந்து படிக்க போன காலத்தில் 3 ரூபா ஃபீஸ் கட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு 2 ரூபா ஒரு 3 மாதத்துக்கு. அன்னைக்கு தங்கம் 1 கிராம் 1 ரூபா தான். 1 கிராம் தங்கம் அன்னைக்கு 1 கிராம் தங்கம் 1 ரூபா. இன்னைக்கு எவ்வளவு? 7000 ரூபா. 8000மா? அதுக்குள்ள ஏறிடுச்சா? நீங்க ஒன்னும் செய்யாதீங்க, முடிஞ்ச கூட்டத்தை பேசாம இருங்க, இந்த செவி செல்வத்திலே இருங்க. போறப்ப எல்லாருக்கும் 1 கிராம் தங்கம் கிடைக்கும். 5 செல்வம் இருக்குல்லங்க, நேரம் அப்படியே ஜாய் ஆளுக்காசுல போய் இந்த 5 செல்வத்தையும் கொடுத்து ஆளுக்கு 1 கிராம் தங்கம் வாங்கிட்டு போங்க. ஏமா இப்படி ஏமாத்துறீங்க? அப்பவே நிம்மதியா இருக்கா? படிச்சுட்டு வேலை இல்லாதவன் எத்தனை பேர் தெரியுமா? நீங்க சொல்றீங்களேம்மா, வடநாட்டில் ரயில்வேல இருக்கக்கூடிய கீழான பதவிக்கு அவங்க கால்ஃபார் பண்றாங்க, அப்ளிகேஷன் போட சொல்லி. பிஹெச்டி படிச்ச 1000 பேர் போட்டிருக்கிறான். அதுல பிஹெச்டி படிச்சவன்யா. இது 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சவனுக்கான ஒரு தகுதி. ஆனா பிஹெச்டி படிச்சவன் போட்டிருக்கானா கல்விக்கு என்ன நிலைமை இருக்கிறது? இந்தியாவில் இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம் எத்தனை சதவீதம் இருக்கிறது? படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிற பேசுறீங்க, படிச்சா வந்துருமா? என்னத்தை சொல்ல? அதுல இந்த அம்மா வந்து வேலை இல்லாம இருக்காங்க, பக்கத்துல ஒருத்தன் பணக்காரன் கொலை பண்றானா, கொள்ளையடிக்கிறானா, வசதியா இருக்கானா. ஏங்க இங்க இருக்கிறீங்க, ஓரளவு வசதியான ஆள் இருக்கீங்களே, ஏன் இந்த கவிதா காவல்துறையில வச்சுக்கிட்டு சொல்லலாமா? சொல்லலாம். இல்ல கவிதா ஜவஹரே கொஞ்சம் வசதியானவங்க தான். கார் வச்சிருக்கிறாங்க ஐயா. அந்த அணியை சேர்ந்த டாக்டர் அன்புநாதன் கார் வச்சிருக்கிறார். இவங்க சொன்னது இப்ப ஒத்து வருமா? ஏன் இவங்கிட்ட கார் இல்லையோ? அவங்க சம்பளம் வாங்குறாங்கல்ல, படிச்சிருக்கு சம்பளம் வாங்குறாங்கல்ல. இவங்க 2 பேரும் கார் வச்சிருக்கிறாங்க. கார் வச்சிருக்கிறோம்னா வசதியா தானே இருக்கிறாங்க. இப்ப வசதியா இருக்கவும் பூரா கொலை பண்றான், கொள்ளை அடிக்கிறானா? இல்ல 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 இல்ல. ஏமா அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய முதலாளிகளை பூரா அப்படி சொன்னீங்கன்னா கேஸ் போட்டுருவாமா? ஏமா அநியாயம் பண்ணி நிறைய கேள்விகள் கவிதா ஜவஹருக்கு. பாரதி காலத்தில் வாழ்ந்த ஜமீன்தாரை உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? தெரியாம அவன் வச்சிருக்க பங்களா இன்னும் இருக்கும், மிராசுதார் பங்களா இன்னும் இருக்கு, குறுநில மன்னர்கள் பங்களா இருக்கு. நாங்க எல்லாரும் அந்த பரம்பரைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. சேத்தூர் ஜமீன்தார் இருக்கிறார், எட்டயபுரத்து மன்னர் வாரிசுகள் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் கேளுங்க, எங்க மூதாதையர்கள் போட்டோ இதுதான் வச்சிருப்பான். உங்களுக்கு போட்டோவாது இருக்கா? உங்க தாத்தா படம் இருக்காமா? போட்டோ எடுக்க துட்டு கிடையாது, அதான் உண்மை. உங்க தாத்தா பேரே தெரியாது, 3 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற பேர் கூட தெரியாது. காரணம் அவன் ஏழை, இந்த மண்ணில் காணாமல் போனவன், அதான் உண்மை. படிச்சவன் பணக்காரன், பணக்காரனுக்கு எல்லாம் இருந்தது. சார் நேருவை பத்தி ஏன் சொல்றாங்க? அந்த காலத்துல ஜவஹர்லால் நேருடைய, இன்னைக்கு நேருவை எல்லாரும் திட்டுறாங்க, அது வேற கதை. அவர் வீட்டுக்குள்ள குதிரைகள் பந்தயம் போகிற அளவு, அது வீடுனா அவர் இருந்த பெரிய நிலப்பரப்பு, அதுலதான் அவர் வீடு இருந்தது அலகாபாத்ல. குதிரை பந்தயம் நடக்குமா, குதிரைகள் ஓடுமா ஒரு வீடு, அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இடத்துல அவர் இருந்தார். அதனாலதான் அந்த காலத்துல வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற அளவு அவங்களுக்கு வசதி இருந்தது. வெளிநாட்டுக்கு எப்படி படிக்க போனார்? பணக்காரராக இருந்ததால் போனார். சாதாரண ஏழைக்கு அது கிடைச்சிருக்குமா? இன்னைக்கே இதே மதுரையில் எல்கேஜிக்கு 4.5 லட்சம் 5 லட்சம் வாங்குற ஸ்கூல் இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு.
அங்கெல்லாம் மேலை நாட்டு படிப்பு சொல்லித்தரப்படுகிறது. மதுரையில் இருக்கு. நீங்க அந்த ஸ்கூல்ல போய் சேர்க்கணும்னா செல்வி செல்வத்தோட போயிருவீங்களாமா? எங்களிடம் செவி செல்வம் இருக்கிறது, வாழை செல்வம் இருக்கிறது, தக்காளி செல்வம் இருக்கிறது, எல்லாத்தையும் போட்டு குப்பையில ஓடுன்னுவான். என்ன வேணும்? காசு வேணும். பேசுறாங்க. அதை விட கவிதா ஜவஹருக்கு ஒரு நல்ல யோசனை. ஒரு பையன் தன் தகப்பன் ஏழை என்பதால் அடுத்த வீட்டு பணக்காரரை அப்பா என்பாரா கேட்டாங்கல்ல. நீ அப்பானாலும் அவன் உன்னை மகன் ஏத்துக்குவானா? பணக்காரனத்தையா மகன் ஏத்துக்குவான்? பணக்காரனத்தான் நண்பனே ஏத்துக்குவான். அதான் உண்மை. அவன் சாதாரண ஆளை சேர்த்துக்க மாட்டான். இந்த காலத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம வரிசையா பேசியிருக்கிறாங்க. அதை விட முக்கியம், பணக்காரர்கள் படிக்காதவர்களாக இருந்தால் ஐடி எப்படி ஃபைல் பண்றது? அதுதான் ஆடிட்டர் இருக்காருல்ல. 1500 ரூபா கொடுத்தா எந்த ஐடியும் ஃபைல் பண்ணுவாரு. ஆமாங்க, படிச்சிருக்கிறீங்கம்மா, சம்பாதிக்கவே இல்லைம்மா, எந்த ஐடிமா ஃபைல் பண்ணுவீங்க? சார் நான் படித்தேன், இது உங்க என்னை பற்றி சொன்னதுனால சொல்கிறேன். இதே அமெரிக்கன் கல்லூரி மதுரையில் பிகாம் படித்தேன். நிறைய மார்க் வாங்கினேன், ரேங்க் வாங்கினேன். ஆனால் 6 மாதம் எந்த வேலையும் இல்லாமல் இருந்தேன். பாப்பையா சார் ஐயாவுக்கு எனக்கு நல்லா தெரியும். 6 மாதம் வீட்டிலே இருந்தேன், வேலை கிடைக்கல. ஒரு நாள் காலையில் பழைய சோறு சாப்பிட உட்காந்துருக்கும் போது எங்கள் அப்பா அப்படி வந்தார். அவர் ஒரு வாத்தியார். ஒரு வேலைக்கு போக துப்புல உனக்கெல்லாம் சோறு முக்கியமான்னு கேட்டார். இது நிஜமாக நடந்தது, நிஜமாக நடந்தது. பழைய சாதம் தான் நான் சாப்பிட்டேன். ஒன்று இட்லி அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. கையை உள்ளே வச்சு அப்படியே எழுந்து வெளியில் போனேன். ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருந்தேன். வேலைக்கு போகாமல் இருந்தால் என்ன வலி வரும்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா சம்பாதிக்கிறதுனால தெரியல. நிறைய கேள்விகள் கேட்டுக்கிறாங்க. சார், இப்போ நீங்கள் எல்லாரும் டிவியில் பார்க்குறீங்க. இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போன பல பேர் இந்தியர்களை எப்படி அனுப்புகிறான்? கையை கட்டி காலை கட்டி. சார், அவெல்லாம் அங்கே போய் திருடுனானா? ரொம்ப மரியாதையா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அவெல்லாம் அங்கே போய் திருடுனானா? அங்கே போய் கொள்ளையடிச்சானா? கொலை பண்ணானா? எதற்காக அவர்களை அப்படி அனுப்புகிறார்கள்? யோசிச்சு பார்த்தீங்களா என்னைக்காது? அவெல்லாம் பஞ்சாபில் இருந்து குஜராத்தில் இருந்து போயிருக்கிறான். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், இதுவரைக்கும் அனுப்பப்பட்டவர்களில் தென் மாநிலத்தவர் ஒருவர் கூட இல்லை. ஜமால் முறையாக போயிருக்கிறான், அது வேற கதை. எதுக்காக சார் போகிறாங்க? யோசிச்சு பாருங்க, நீங்கள் கேட்டு பாருங்க யார்கிட்டயாவது. இந்தியாவின் சராசரியான பெர் கேபிட்டா இன்கம், தனி நபர் வருமானம், இது அரசாங்கம் சொல்றது, ஒரு வருஷத்துக்கு 1,85,000 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு தனிநபர் வருமானம் 1,85,000 ரூபாய். ஆனால் அமெரிக்காவின் தனிநபர் வருமானம் ஒரு வருஷத்துக்கு 61,27,500 ரூபாய் 2023. அப்படின்னா நாம் 1,85,000 தான் ஒரு வருஷத்துக்கு சராசரியாக சம்பாதிக்கிறோம். நான் அமெரிக்காக்காரன் 60 லட்சம் சம்பாதிக்கிறான். அதனால இவன் என்ன நினைக்கிறான், அங்கே போனால் பாத்திரம் கழுவியாவது சம்பாதித்து விடலாம் என்று எப்படியும் போய் அவமானப்பட்டு வருகிறார்கள். என்றால் பணம் இந்த மண்ணிலே எதையும் செய்ய தூண்டுகிறது. அதைத்தான் எங்கள் அணியில் சொல்கிறோம். பணம் இருக்கிற இடத்தை தேடி போகிறார்கள். சார், நம்ம ரூபா 86 ரூபா கொடுத்தா $1. இப்போ அவன் பெரியாளா நம்ம பெரியாளா? 86 ரூபா நம்ம ரூபா, அவன் ரூபா $1. கிட்டத்தட்ட 87 ரூபா. 87 ரூபா. இதை எதுவுமே தெரியாம இந்த அணி அதில் அவர் டாக்டர் அன்புநாதன் கட்சி மாறுவதற்கு தடை விதிக்க வேண்டும். அந்த கட்சியிலிருந்து இங்கே மாறினால் தடை விதிக்க வேண்டும். கட்சி மாறுறதுக்கு என்ன தடை வேணாலும் விதிங்க. ஏன் மாறுறாங்க? அதுக்குதான் முன்னாடியெல்லாம் பதவியில் இல்லாதவன் மாறுவான். இப்பெல்லாம் 30 எம்எல்ஏ மொத்தமா போயிடுறான். ஒரு எம்எல்ஏவுக்கு எத்தனை கோடின்னு கொடுத்துறாங்க. இப்போ கல்வி எங்கேயா போச்சு? இதுக்கு ஒரு அணி, இதுக்கு ஒரு பேச்சு. சரஸ்வதி தான் முதல் கடவுள். நம்ம வீடுகளில் எத்தனை வீட்டில் சரஸ்வதியை வச்சிருக்கிறீங்க? லட்சுமி படம், அதுவும் கையை இப்படி வச்சு தங்க நாணய விழுகிற மாதிரி அது வச்சிருக்கமா இல்லையா? அப்படிதான் பார்க்குறோம், ஒன்றும் பண்ண மாட்டேங்குது.
அவர் திடீர்னு நிறைய பாட்டுகள் எல்லாம் எடுத்துட்டு வந்தார். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் அதெல்லாம் அவர் சொன்னார். மன்னனை விட மாசர கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பான். சார் உங்ககிட்ட கேட்குறேன், நான் மன்னன்னு பொதுவாக சொல்கிறேன். மன்னனாக இருந்தால் சொந்தமாக விமானம் வாங்கி போகலாமா இல்லையா? அடுத்தவங்க ஒன்றானத்துலையும் போகலாம். இல்லை அடுத்தவங்க பணம் அவங்க பணம் தானே. அரசாங்கம்ல. ஆமா அரசாங்க பணம் அவங்க பணம் தானே. அவர் தானே மன்னர். சார் இப்போ கத்தார்லேருந்து ஒரு மன்னர் வந்தார். ஒரு 3 நாள் முன்னாடி நம்ம இந்தியாவுக்கு வந்தாரா இல்லையா? வந்தார். எப்படி வருவார்? மாசர கற்றோர்களா வாங்க நான் வந்தார். சொந்த விமானத்தில் வருவார். மன்னன்னா வருவார். மாசர கற்றோனுக்கு விசா கிடைக்குமா? முதல்ல இலங்கையில் விட மாட்டாயா? மாசர கற்றோன் விசாவே பாஸ்போர்ட் வாங்குறதுக்கே 2000 ரூபாய் கட்டணும். 2000மோ 3000மோ பேசுகிறாங்க மன்னனும் மாசர கற்றோனும். சார் உங்களுக்கு இன்னொன்று, கல்விக்கு மதிப்பு இழப்பு கிடையாதான், ஆனால் பணத்துக்கு மதிப்பு இழப்பு இருக்கா? இதில் என்னங்க இருக்குது? எதுக்கு மதிப்பு இருக்கோ அதுக்கு தான் இழப்பு இருக்கும். அதானங்க உண்மை. அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கேன்னா, 2016 இதே டாக்டர் அன்புநாதன் எனக்கு கல்வி இருக்கிறது, பணம் மதிப்பிழந்தால் கவலை இல்லை, கல்வியோடு இருப்பேன்ல சொல்லியிருக்கணும். ஏன் இந்தியன் பேங்க் வாசலில் போய் நின்னீங்க? நான் அப்போ ஒரு பேங்க்கில் வேலை பார்த்தேன். எங்கள் வாத்தியார் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, எப்பா உனக்கு நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், 2 500 ரூபா நோட்டை மாற்றி கொடு. 2 500 ரூபா நோட்டு அதை கொஞ்சம் மாற்றி கொடு. என்னால் கியூவில் நிற்க முடியாது. உண்மையிலே அவரால் கியூவில் நிற்க முடியாது. நான் ஆள் அனுப்பி வாங்கி மாற்றி கொடுத்தேன். அவர் என்ன சொல்லியிருக்கணும்? நான் கொடுத்த கல்வியில் நீ வாழ்கிறாய், மதிப்பு இழப்பு இல்லாமல் இருக்கிற. அப்படியே சொன்னார். இந்த 500க்கு மாற்று என்னையா? சார் அந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் திரும்பி ஞாபகப்படுத்தலாமா? எது எப்போ செல்லும்னே தெரியாத ஒரு நாட்டில் 2000 ரூபா கொடுத்தாங்க, இப்போ அதுவும் செல்லாதுன்ட்டாங்க. வீட்டில் இருக்கியா சில நோட்டு, நம்ம வீட்டில் இருக்குன்னு சொன்னால் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த உலகம் கற்றவர்களால் இயங்கினால் நன்றாக இருக்கும். நாங்கள் ஒன்றும் தப்பாக சொல்லலை, ஆனால் அது பணக்காரர்களால் இயக்கப்படுகிறது. அதான் உண்மை. இந்த ஊரை பற்றி நான் சொன்னேன்னா சண்டைக்கு வருவாங்க. பெரிய பெரிய பண முதலைகள் சண்டைக்கு வருவாங்க. ஆனால் அமெரிக்க பிரசிடென்ட் எலெக்ஷனை யார் முடிவு செய்தது சொல்லுங்க? யார் முடிவு செய்தது? எலான் மஸ்க் என்கிற உலக பெரும் பணக்காரர் தான் முடிவு செய்தார். எவ்வளவு கோடி அவர் செலவு பண்ணாரா? 2400 கோடி செலவு பண்ணார் எலான் மஸ்க். டெஸ்லா கார் அதிபர், ஸ்பேஸ் எக்ஸ் அதிபர். அவர் முடிவு செய்தார், இந்த முறை ட்ரம்ப் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை எலான் மஸ்க் முடிவு செய்தார். அதனால தான் அந்த விழாவில் எலான் மஸ்கை பக்கத்தில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டார். அவருக்கு பதவி வேற கொடுத்தார். எலெக்ஷனில் நிற்காமலே பதவிக்கு வர உங்களால் முடியும் என்றால் பணம் தான் இந்த பூமியை ஆளுகிறது. அங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் தான். நம்ம இங்கே இருக்கிறத பற்றி பேசக்கூடாது. கிடைக்கிற 2 இட்லியும் கிடைக்காம போயிடும். சார் இன்னைக்கு இனி வரும் காலங்களில் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது உங்கள் கையில் ஒரு மொபைல் இருக்குல்ல, ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குல்ல, அதில் லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்கு? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு வந்திருக்கு. இனிமேல் உலகம் அதில் தான் போக போகுது. இப்போது நீங்கள் ஹிந்தியில் பேசணும், ஆனால் உங்களுக்கு தெரியாமல் சொல்லிட்டேன்யா. இப்போ நீங்கள் வடக்க போகிறீங்க, ஹிந்தியில் பேசாமல் சொல்லுங்க. இல்லை, ஹிந்தியில் பேசணும்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் என்ன பண்ணுது? நீங்கள் தமிழில் பேசுனீங்கன்னா அதுவே ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. அப்படின்னா இன்னொரு மொழியை படிக்காமலே வசதி படைத்தவர்களால் அந்த மொழியை பயன்படுத்த முடியும். இதுதான் பணம். முடியுமா இல்லையா சார்? நீங்கள் இது எதுவுமே வேணாங்க, உங்களுக்கு இன்னொரு மொழியே தெரிய வேண்டாம். கேரளாவுக்கு போகிறீங்கன்னு வைங்க, அங்கே போய் மலையாளத்தில் பேசணும்னு அவசியமே இல்லை. ஒரு 500 ரூபா நோட்டை நீட்டினீங்கன்னா
அதுக்குரிய மதிப்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஒரு டாலரை நீட்டினீங்கன்னா அதுக்குரிய மதிப்பு இருக்கா இல்லையா? பணம் பேச ஆரம்பித்தால் உலகின் அத்தனை மொழிகளும் அமைதியாகிவிடும் என்று ஒரு பழமொழி சொல்கிறது. புத்தக கண்காட்சிக்கே வந்து புக்கு வாங்கணும்னா காசு வேணும்லம்மா. வச்சிருக்க இவங்களுக்கு புத்தகம் கொடுத்துட்டாங்களாம், வர்றவர்களுக்கு கொடுப்பாங்க. இப்படியே தாம்மா சொல்லி ஏமாத்துறீங்க. சரி, உங்களுக்கு கொடுத்த புத்தகத்தை நீங்கள் எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? இப்போ ஏறக்குறைய தமிழ்நாட்டில் எல்லா புத்தக கண்காட்சியிலையும் அவங்க பேசுகிறாங்க. ஒரு 10 புத்தகமாவது வந்திருக்குமாம்மா இந்த தடவை? ஒரு 10 பேர் கொடுத்துருக்கலாம்லம்மா. படிச்சா கொடுத்தா நாங்கள் தானே வச்சுக்குவோம். படித்தவங்க கல்வியை பரவலாக்கணுமா இல்லையா? கொடுத்தீங்களா நீங்கள்? வாங்கி வீட்டில் அட்டை ஓட்டு அழகாக வச்சு, இது சிவகங்கையில் பெறப்பட்டது. வரலாறு முக்கியம் அமைச்சரே. பேசுறாங்க இவங்க. உண்மையில் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, 2016 பிட்காயின்னு ஒன்று வந்தது. அப்போது சன் டிவியில் நாங்கள் அதை பற்றி பேசினோம். அன்றைக்கு தேதிக்கு அது 1000 ஒட்டி தான் இருந்தது ஒரு பிட்காயினோட மதிப்பு. அந்த காலத்தில் 2015-16 நினைக்கிறேன் ஒரு பிட்காயினோட மதிப்பு. இன்னைக்கு அதனோட மதிப்பு எவ்வளவுன்னு கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க இன்னைக்கு. அப்போ இந்தியாவில் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்தது. ஆனால் நிறைய பேர் பண்ணாங்க தெரியாமல். இன்னைக்கு அது 80 லட்சத்துக்கு மேலே இருக்கு. 2016 ஒரு 1000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதனுடைய இன்றைய பிட்காயின் மதிப்பு 80 லட்சம். 2016 பிஹெச்டி பண்ண ரேவதி சுப்புலட்சுமி இன்னைக்கு பிஹெச்டி தான். அன்று கண்ட மேனி அழியாமல் இருக்கிறாங்க. அதனால தான் திருவள்ளுவர் செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியது இல். எஃகு அப்படின்றது கூர்மையான இரும்பு ஆயுதம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர் தன்னுடைய இலக்கியங்களை எஃகு பற்றி சொல்லியிருக்கிறாரு. இப்பத்தான் தமிழக அரசாங்கம் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தினார்கள் என்று அறிவித்திருக்கிறது. அப்படின்னா தமிழர்கள் எவ்வளவு பழமையாக, எவ்வளவு காலமாக இரும்பை பயன்படுத்துகிற ஆற்றல் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த அளவு வசதி உள்ளவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய கல்வி அறிவு இலக்கிய வளம் 2000 ஆண்டுக்கு முன்னால் போகவில்லை. ஆனால் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு அன்றைக்கு வாழ்ந்த வளம் அது 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் போகிறது என்றால், காலம் கடந்து மனிதனை உயர்த்துவதற்கு கூட இந்த பொருள் உதவுகிறது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அதுதான் உண்மை. பணமே முக்கியம்னு நாங்கள் சொல்ல வந்தால் கல்வி வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. கல்வியின் நோக்கமே காசு சம்பாதிப்பது தான். ஐயா மாதிரி இருக்கிறவங்க பென்ஷன் வாங்குறாங்க, இதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. ஆனால் பென்ஷனே இல்லைன்னா கதை என்ன ஆகும்? கதை தெருவில் நிற்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் 2-3 அடிப்படை விஷயம் வேணும். ஒன்று, எதிர்காலத்துக்கான சேமிப்பு வேணும். 2வது, நெருக்கடி வந்தால் இன்சூரன்ஸ் வேணும். 3வது, கடைசி வரைக்கும் பென்ஷன் வேணும். இது எல்லாம் காசு சம்பந்தப்பட்டது தான். அவர் பெரிய அறிஞருங்க, எல்லா புஸ்தகமும் படிச்சிருக்கிறார். இப்போ என்ன செய்கிறாரு? பையன் சோறு போடுவானான்னு உட்கார்ந்துருக்கிறார். அங்கே கல்வி என்ன ஆகும் என்பதை தயவு செய்து யோசியுங்கள். பட்டிமன்றங்களுக்கே தொலைக்காட்சியில் வந்த பிறகுதான் நட்சத்திர அந்தஸ்து வந்தது என்பதை கவிதா ஜவஹர் மறக்க மாட்டார்கள். ஏன்னா அவங்க அந்த காலத்தில் பேச்சாளராக வரல. ஐயா 1960களிலிருந்து பேசியிருக்கிறார். ஆனால் 1988-90க்கு பிறகுதான் அவரை உலகம் அறிய செய்தது தொலைக்காட்சி வந்த பிறகுதானே தவிர அதுக்கு முன்னாடியே அவர் இதை விட சிறப்பாக பேசியிருப்பாங்க. அப்படின்னா இந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்து தேவை என்றால் நீங்கள் டிவி மீடியாவில் வரணும்னு இருக்குது, யூடியூப்பில் வரணும்னு இருக்குது. வெறும் கல்வியால் உயர முடியாது.
அந்தஸ்தால் தான் உயர முடியும். அந்த அந்தஸ்தை தருவது பணம்தான், செல்வம்தான். அதனால சரஸ்வதி சபதத்திலேயே இந்த பேச்சு வந்திருந்தாலும் 2025 இல்லை, 2055 இந்த விவாதம் நடக்கும். அன்றைக்கும் யாரோ ஒருவர் பேசுவார், அன்றைக்கும் ஒரு நடுவர் அன்றைக்கு இருப்பார் என்று சொல்லி இது ஒரு நாளும் தீராத விவாதம். எங்களை பொறுத்தவரை செல்வம்தான் ஒரு மனிதனின் உயரத்தை தீர்மானிக்கிறது, கல்வி அதற்கு பின்னால் தான் என்று சொல்லி இருந்து கேட்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, சிவகங்கை மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு மலரை சூடிக்கொள்கிறார்கள். ஒரு பெரிய விஷயம்தான் அது. இவ்வளோ நேரம் உட்காந்து கேட்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, இருக்கையா சேர்த்து போவோம், ஏதாவது விஷயம் 4 விஷயம் கிடைக்கும் அப்படின்னு. இங்கே யாரும் துட்டு கொடுக்கல. நாங்கள் துட்டு கொடுக்க முடியும்ன்றீங்க. துட்டு கொடுத்தா என்ன நடந்திருக்கும்? இந்த மேடையில் நாங்கள் இருக்க முடியாது. ஓடி ஏறி வந்து இந்த கூட்டப்புற கலைஞ்சு போயிடும். ஆனால் ஞானத்தை கொடுத்தாங்க கற்றவங்க, 2 பக்கமும் கற்றவர்கள். கொடுத்ததுனால நீங்கள் என்ன செஞ்சீங்க? இருந்து அமைதியாக கேட்டிருக்கீங்க. என்ன காசு கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க, வரிசையில் நிற்போம். நமக்கு இல்லாமல் போயிட்டா என்ன செய்கிறது? கிறுக்கிங்க கிடைக்காங்க, நீ போட முன்னாடி வந்துடுவோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல என்ன தெரியுது? காசும் வேண்டியிருக்கு, கல்வியும் வேண்டியிருக்குன்னு தெரியுது. வச்சுக்கலாம். சரி, இன்ன வரைக்கும் இவங்க பேசுனது பணம் தான் வேணும். ஒரு அருமையான சிந்தனை அது. ஏன்னா அது நல்லா சொன்னார். சரஸ்வதி சபத்திலிருந்து இந்த விவாதம் இவரும் சொன்னார். இது இருந்துக்கிட்டே இருக்குது, இது ஓயாத அலை தான் அப்படின்னு. வாஸ்தவம் தான். சரி, கல்வியும் மூலதனம், காசும் மூலதனம். எங்கள் அப்பா பெரிய படிப்பாளி வச்சுக்குவோம். எங்கள் தாத்தா பெரிய செல்வந்தர், 2 பேர் இருக்கு. ஆனால் எங்கள் அப்பா படிப்பை நான் வாங்க முடியுமா? சார் அவர் பிஹெச்டி படித்தார் சார், நானும் போட்டுக்கிடுவேன். பிஹெச்டி போட முடியுமா? சொல்லுங்க. படிப்பை அவரவர் படிக்கணும். பணத்தை அண்ணன் தம்பி 4 பேர் சொல்கிறாங்கல்ல, ரணகலமாகி போயிடும். எங்கள் வீடுகள்லாம் இயேசு கிறிஸ்து சமாதானம் பண்ண வந்தாலும் நீங்கள் அங்கே போங்க சாமி, இது உங்கள் வேலை இல்லை. நீங்களே கஞ்சிக்கு இல்லாமல் அரேபியா பாலைவனத்தில் சுற்றிருக்கீங்க, நீங்கள் இருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் எங்கள் காரியத்தை முடிச்சுக்கிறோம். அப்போ காசுக்கு சண்டை வந்துடும். இதுக்கு பங்கு போட முடியும், இதை பங்கு போட முடியாது. யாராலையும் பங்கு போட முடியாது. ஆனால் சொல்கிறாங்க கொஞ்சம் அப்பா படிப்பு, அந்த ஞானம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக ஒரு ஞானம் இருக்கும்னு. ஞானம் இருக்கும், பட்டம் இருக்குமா? பட்டம் இருக்காது. உங்கள் வீட்டுக்காரம்மா அந்த உட்காந்துருக்காங்க, மருத்துவர், நல்லா உட்காந்து அமைதியாக கேட்குறாங்க. அவங்க படிச்சிருக்க அந்த மருத்துவம் இருக்கே, நான் மருத்துவத்தை படிச்சிருக்கேன், என் பிள்ளைங்க மருத்துவம் தான், நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது தனியாக தான் வாங்கணும். அப்படின்னா கல்வி என்பது ஒரு தனி, படிப்பும் இது பணம் என்பது தனி. சரி,
கல்வியை கற்றால் தான் முடியும். பணத்தை தாத்தையும் பாட்டம் பூட்டம் சேர்த்து வச்சுருந்தான்னா மூலதனம் இருக்குல்ல, மார்க்ஸ் கேபிட்டல் மூலதனம்னு அதானே எழுதினான். ஆய்வு 1400 புஸ்தகம் படித்து எழுதினானா, 1-2 கிடையாது. அதை எழுதுக்கு அந்த தீசிஸ் எழுதுறதுக்கு 1400 புஸ்தகம். அப்படின்னா அந்த மூலதனம் இருக்கு பாருங்க, எளிதான விஷயம் அது. சரி, இந்த கல்வியை யாரும், நம்ம முதல்வர் அடிக்கடி சொல்றாரு, யாரும் திருட முடியாது. காசை பிக் பாக்கெட் நிறைய அடிச்சிடறான். போகிற வழியிலே இப்போ ஐயா அதுக்காக நிறுத்தி வச்சுருக்கோம். நம்ம காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் நம்ம ஒரு வணக்கம் சொல்லிக்கிறணும். அவங்க நிற்கிறாங்க நம்மளை காக்கிறதுக்கு. போகிற போக்குலையே அப்படின்னு நம்ம உரசிக்கிட்டு போவேன். ஒரு இடம் பஸ்ஸில் வந்தேன் நான், நீங்கள் மதுரை பஸ்ஸில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எந்த நிமிஷத்தில் இதை பஸ் அடித்தான்னு சொல்ல முடியாது. அடுத்த ஸ்டேஷனில் கையை ஸ்டாப்பில் கையை விட்டு பார்க்குறேன், போச்சு. நல்ல வேளை என் பர்ஸில் கொஞ்சம் சில்லறை இங்கே தனியாக வச்சுருந்தேன். என்னமோ அன்னைக்கு அப்படி தெரிஞ்சிச்சு, தப்பிச்ச முடிச்சாட்டு மானங்கட்டு போயிருக்கோம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு. இப்போ அந்த நிமிஷத்துலேயே தொழில் மேதைகள் இருக்கான். இப்போ அவன் அடிச்சுட்டு போயிட்டான் பாருங்க, அவன் பணக்காரன். இப்போ பணம் என்பது உரசிலேயே கை மாறிடும். படிப்பு மாறாது. சரி, படிப்பு இருக்கே, படித்து 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 சொல்கிறாரு 4 பேருக்கு, அது இறக்க இறக்க ஊறுது. இந்த கல்வி இருக்கு பாருங்க, அடுத்தவங்களுக்கு சொல்ல 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 புதுசு புதுசாக இவருக்குள்ள பூத்துக்கிட்டே இருக்கு, ஊறுது. அப்போ இறக்க ஊற கிணறு மாதிரி இருக்குது. இது கொடுத்து பாருங்க, கொடுங்க. நல்லா கொடுப்போமா, அங்கே என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு எங்களுக்கு, போயா சொல்கிறோமா இல்லையா? கொடுத்தா ஏன் என்ன, கொடுத்தா என்ன செலவழிஞ்சு போயிடும். அப்போ கொடுக்க குறையும், படிப்பு பணம் கொடுக்க குறையும், படிப்பு கொடுக்க பெருகும், வளரும். இதெல்லாம் அதனுடைய இயல்பான விஷயங்கள். நம்ம சர்வசாதாரணமாக பார்த்தோம்னா இயல்பான விஷயம். சரி, அதை விட இன்னும் என்ன அர்த்தம், இந்த பணம் இருக்கு பாருங்க, அதை இது படிப்புக்கு படித்தாதான் முடியும். 1-2 புஸ்தகம் இல்லை. நம்ம ஒன்றாப்புல போய் சேர்த்தோம், பையன் 1 பாஸ் ஆகிட்டாங்க, பின்ன என்ன படிச்சுட்டான்ல போதும்னா முடியாது. அங்கேருந்து நேராக 10 +2, அப்புறம் காலேஜு, அப்புறம் அதுக்கு பாட்டு தொழில் படிப்பு. எதுக்கு படிக்கிறீங்க? இத்தனை படிப்பு எதுக்கு சொல்லுங்க? இது எதுக்கு படிக்கணும்? விடியா அதான் 4வது 5வது படிச்சுட்டான்ல, போட ஒரு வேலைக்கு போட சொல்ல முடியுமா? இல்லை, படிச்சுக்கிட்டே இருக்கணும். தொழிலுக்கு இங்கே பணத்துக்கு படிப்பு, இது பணம் வாங்கிறதுக்கு செலவழிச்சுக்கிட்டே இருக்கணும். இங்கே படிச்சுக்கிட்டே இருக்கணும், இங்கே செலவழிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ 2 பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் என்ன தெரியுது? இதுக்கு ஒரு குணம் இருக்குது, இதுக்கு ஒரு குணம் இருக்குது. சரி இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் பார்ப்போமே. உள்ளுக்குள்ளே போனால் இந்த ஊருக்குள்ளே நாம் நல்ல பேராக இருக்கணும் அப்படின்னா, வாத்தியார் ஒரு நல்ல தொழில். எங்கே பார்த்தாலும் இந்த இப்போ ஐயா வந்தார் ஒருத்தர், இங்கே அரசு பணியில் இருக்காங்க, எங்களை வரவேற்கிறதுக்கு வந்த உடனே சொன்னார், ஐயா 1988 நான் உங்ககிட்ட படித்த பையன் அப்படின்னாரு. இங்கே வரும்போதெல்லாம் அது தெரியுது. அப்படின்னா
நம்மக்கிட்ட படித்தவங்க நல்லா பிழைக்கிறாங்க. ஐயா அவங்ககிட்ட படிக்கும்போது நான் படிக்கும்போது 10 ரூபா வாங்கினேன் ஐயா, இன்றைக்கி என்கிட்ட 100 ரூபா இருக்கியா? யாராவது 100 ரூபா இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க நம்மகிட்ட? சொல்ல மாட்டாங்க. பணம் இருக்கு, பணம் அது ஒரு பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். கொடுக்க குறையும், முதலே சொல்லிட்டேன், கொடுக்க குறையும், இது கொடுக்க பெருகும் வளரும். சரி, அது சரிங்க. என்ன பெரிய விஷயம்னா, ஒரு விஷயம் சொல்லிடுறேன், படித்தவனை ஏமாற்ற முடியாது. விவரம் தெரிஞ்சுக்கிடுவான். நீங்கள் நல்லா படிச்சுட்டீங்கன்னாக்கும் ஒன்று விஷயம் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன். நமக்கு ஒரு 200-250 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஊரில் சிலர் தான் படித்தாங்க. மற்றவர்கள்லாம் அவங்க தொழிலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த படித்தவங்களுக்கெல்லாம் வசதியாக இருந்துச்சு, பணக்காரர்களாக இருந்தாங்க, அவங்க வச்சதான் சட்டமாக இருந்துச்சு. நம்ம கதை என்னவா இருந்துச்சு? நான் அப்போ பாட்டேன், நம்ம அப்போ பாட்டேன் அன்னைக்கு எப்படி இருந்தால் தெரியுமா? நமக்கு சொல்லணும்ல. அதே பல அப்பம் பாட்டேன் ஊருக்குள்ளே கூட வர முடியாது. நீ வந்தா தீட்டு, அதாவது காட்சி தீட்டா. அது என்ன சொல்றாங்க, பார்த்தாலே தீட்டாமியா. நம்ம பாட்டு மாட்டேன் நான் பூட்டனே, நம்ம பாட்டம் பூட்டன்லாம் எங்கட நின்னானோ, யாரு கண்டா ஓடி ஒளிஞ்சிருந்துப்பான். ஊருக்குள்ளே வரக்கூடாது. என்ன காரணம்? அவன் படிக்கலை. படிக்கலைன்றது மட்டும் இல்லை, உனக்கு படிப்பு இருக்கு, உனக்கு படிப்பு இருக்கு. அப்ப படிப்பு இல்லாதவனை ஏமாத்திடலாம். பணம் இல்லாதவன் இருக்கான் பாருங்க, அவன் படிப்பு இல்லாதவன் தானே. பணம் இல்லாத, படிப்பு இல்லாததுனால பணமும் இல்லை அவன் கையில், ரெண்டும் இல்லை. ஆனால் இவன் படிச்சிருக்கனால காசு எக்கச்சக்கம் துட்டு வச்சுக்கிட்டான். அவன் ஆண்டான், நம்ம அடிமையாக இருந்தோம். இன்னைக்கு இந்த சொன்னார் ராஜா சொன்னார் பார்த்தீங்களா, குஜராத்தில் இல்லாத பணமா? சொல்லுங்கய்யா, குஜராத்தில் இல்லாத பணமா? அது இப்போ சொல்கிறாங்க ஏகப்பட்ட பணம் அங்கே கிடக்குன்றாங்க. பஞ்சாபில் அங்கே இல்லாத பணமா? ஆனால் 80 லட்சம் 90 லட்சம்னு கொடுத்து விட்டு கள்ளத்தனமா? என்ன இது? 80 லட்சம் 90 லட்சம் கொடுத்து விட்டு கள்ளத்தனமாக போகிறான். படித்தவனும் போகிறான், பணக்காரனும் போகிறான். போனவன் எங்கேருந்து போயிருக்கான்? குஜராத்தில் இருந்து, பணக்கார நாட்டில் இருந்து. அதுலேயும் ஹிந்தி கற்றவன். எனக்கு விளங்கலை, அது எனக்கு விளங்கலை. படித்தவன், அதுவும் பூரா வளமான ஆட்சியில் நடக்கக்கூடிய இடங்களில் இங்கேருந்து போயிருக்கான்னா அவனை கொண்டு போய் கைது பண்ணி, நம்ம நாட்டுக்கு அவமானத்தின் உச்சம் அது, அவமானத்தின் உச்சம் அது. இவ்வளவு பெரிய வளமான நாட்டுக்கு இது தேவையில்லாத விஷயம். அது சரி, அது அரசியலாக போய் தொலையுது, விட்டுருவோம். ஆனால் நடக்குது இது. ஆனால் இந்த பக்கத்தில் புறம் பார்த்தா நல்லா படிச்சிருக்கான். கேரளாவில் நல்லா படிச்சிருக்கான், கர்நாடகாவில் படிச்சிருக்கான், தெலுங்குலேயும் படிச்சுட்டாங்க, தமிழ்நாட்டில் நல்லா படிச்சுட்டாங்க. போல இந்த ஸ்டேட்டு போகிறான். என்ன காரணம்? இங்கேயும் தொழில் பண்ணுறான். அப்போ இங்கே தொழில் கிடைச்சதுனால இவன் வளமாக இருக்கிறான். காரணம், இவன் தொழில் கிடைக்கிறது காரணம் படிச்சிருக்கான். இப்போ அங்கே படிக்கலையா? சொல்ல முடியலை.
அவன் படிச்சிருக்கானா, படித்ததுனால தான் இந்த பணத்தை வரட்டினானா என்னன்னு தெரியல. நம்ம ஊருக்கான வெளிநாடு அமெரிக்காவுக்கு போகாமல் இருக்கானா? அமெரிக்காவில் நம்ம ஆட்கள் ஏராளமாக இருக்காங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து அமெரிக்கா வரைக்கும் தமிழ் மக்கள் இருக்காங்க, மலையாள மக்கள் இருக்காங்க, தெலுங்கர்கள் இருக்காங்க, கன்னடர்கள் இருக்காங்க. குறைச்சலாக இருக்காங்க. அந்த சட்டபூர்வமாக உள்ளே போயிருக்கிறான் கல்வியை வச்சு. அவன் காசை வச்சு திருட்டுத்தனமாக உள்ளே போயிருக்கான். அப்போ காசு என்ன செய்ய சொல்லுது சொல்லுங்கய்யா? காசு என்ன செய்ய சொல்லுது? நாங்கள் எதுக்கு சொல்கிறோம்? பயம். காசு திருடு செய்ய சொல்லுது, திருட்டு செயல்கள் செய்ய சொல்லுது. கல்வி ஒரு நாளும் சொல்லாது. கல்வி ரொம்ப தெளிவாக நிற்கும். இல்லை, நான் மானம் என்ற ஒன்றை கற்றுக்கொண்டவன் சொன்னார் இல்லையா? அது பணம் உள்ளவன் சொத்தை பங்கு போடும்போது 4 கூறா வையினுவான். படித்தவன் இருக்கான் பாருங்க, எங்கள் அண்ணன் என்னை படிக்க வச்சாரியா, என் தம்பி நான் நல்லா படிக்கிறேன்ட்டு விட்டு கொடுத்துட்டு நான் வேலை பார்க்குறேன், நீ படினேன் அப்படின்னு சொன்னானையா. அப்படின்னு படித்தவன் என்ன செய்வானா, சொத்து பகிரும்போது இல்லைப்பா எனக்கு வேணாண்டா, எனக்கு சொத்து நீ கொடுத்த பிச்சை கல்வி இருக்குடா, கல்வி இருக்கு. இந்த பண்பாட்டை கற்றுக் கொடுப்பது காசு அல்ல. கல்வி என்ன கற்றுக் கொடுக்குது? உயர்வது என்பதற்கு கடையில் இந்த பண்பாடு ஒன்றை கற்றுக் கொடுக்குது. நம்ம ஏன் சமயங்கள் நம்மளை வழிநடத்துதுன்னு நினைக்கிறோம்? ஏன் ஆலயங்களுக்குள்ளே போயிட்டு வர்றோம்? ஒரு பண்பாட்டை கற்றுக்கொள்வதற்கு தான். அங்கே போனாலாவது கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும், ஒரு ஒழுக்கம் இருக்கும், 4 பேரை மதிக்கிற சக்தி இருக்கும். பக்கத்தில் இருக்குங்கள நீங்கள் சில தொழுகை தலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 தொழுகை முடித்த உடனே இந்த பக்கத்தையும் கும்பிடுவாங்க, இந்த பக்கத்தையும் கும்பிடுவாங்க. இதுக்கு அடுத்தவரை மதித்து பழகிறான். அப்படின்னா கல்வி என்ன சொல்லுகிறது? பண்பாட்டை கற்றுக் கொடுக்கிறது. காசு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வீதியில் நடக்கும் போதே உதறி நடக்கும், காலு சும்மா சும்மா சாதாரணமாக இருக்காது. அது நடக்கிற போதே அது வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நகையை வாங்கி போட்ட உடனே தான் அதை உள்ளே போட்டதும் இல்லை, அது மட்டும் இல்லை, அதை தூக்கி வெளியே போடணும். நம்ம கூப்பிட்டு சொல்கிறோம், இப்போ அத்துட்டு போயிடுவாங்கடா, வேணாண்டாண்ணா, கும்பிட்டு காசு போட்டு வாங்கிக்கிட்டு 4 பேருக்கு தெரிய வேண்டாம். காவல்துறையில் சொல்கிறாங்க, இது கொஞ்சம் அடக்கமாக போங்கன்னு. வட இந்தியாவிலாம் தங்க நகை போடுறதில்லை, வெள்ளி நகை தான். வடநாட்டில் இல்லாத காசா? அவன் காசு தான் நம்மளை ஆண்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அவன் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கான். இப்போ நம்ம ஊர் ஜனங்கள் இருக்கு பாருங்க, எடுத்து மேலே வெளியே போட்டு முடியும். அது நேரம் அந்த முகத்தை பாருங்களே, இதை போட்ட உடனே அது இந்த பக்கத்தில் மேற்கு பக்கம்லாம் சில போனோம்னா பயங்கரமாக இருக்கும். அவங்க போட்டிருக்க நகையை பார்க்கும்போதே பயமாக இருக்கும் நமக்கு. அம்புட்டு நகை. அது சிலர் சொல்கிறாங்க இது வாடகைக்கு வாங்கினதுண்டா, எப்படிலாம் இருக்குன்றீங்க. அவள் இப்படிலாம் பார்க்கும்போது பணம் இருக்கே, அது பகத்து குணத்தை தெரியும். அது இன்னொன்று மட்டும் இல்லை, அடுத்தவன் மனத்தை கெடுக்கும். பணத்துக்கு இருக்கக்கூடிய குணத்தில் ஒன்று என்னென்னா, பக்கத்தில் இருக்கிறவன் வெங்கிட்ட இம்பிட்டு காசா அது அத்துட்டு போயிடணும்டா, என்ன கழுதே அண்ணாங்கிட்ட இப்படி கண்டுபிடிச்சா தான் நம்மளை கொண்டு போவாங்க.
ஆனால் காசு இருக்கு, இப்போ கல்வி இருக்கிறவன்ட்ட போய் அத்துக்கிட்டு போக நினைக்க முடியும்? பார்த்த ஒரு பாடு இம்புட்டு படிச்சிருக்காரா, சே நம்மளும் படிக்கணும்டா அப்படின்னு இது என்ன செய்யும்? தன்னை உயர்த்த பாடுபடும். கல்வி தன்னை உயர்த்த பாடுபடும். இந்த காசு இருக்கே தன்னை அழிக்க பாடுபடும். காசு இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் பலமரம் உள்ளூர் பழுத்தட்டான்னு சொன்னார். முடியுமா? நடக்கிற காரியமா அது? நீங்கள் நான் அடிக்கடி பார்க்குறது உண்டு. இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் இருக்கார் பாருங்க, அவர் நடக்கும். அவர் பக்கத்தில் ஹைஸ்கூல் நடத்தாதியாக இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நடக்கும். அவர் பக்கத்தில் கல்லூரி வாத்தியார் இருக்கார் பாருங்க, அவர் நடக்கும். அவர் பக்கத்தில் யூனிவர்சிட்டி வாத்தியார் இருக்கார் பாருங்க, அவர் நடக்கும். இவங்க 4 பேர் நிறைய நடக்க விட்டு பாருங்க. கல்வியினாலையா காசுனால? காசு இருக்கு தானே. கல்வி என்ன செய்திருக்கணும்? மனசை பண்படுத்தி இருக்கணும். அது தோற்று போனதுலேயும் சில காரணங்கள் இருக்கு. என்ன காரணம்? இப்போ காசு ஆட்சி நடக்குது. பணம் தான் நமக்கு பெருசு பிரதானம். எல்லாரும் பணம் 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 என்று அவள் சொல்லுவான். அதில் இல்லை, பணம் மனம் என்று ஏற்றுக்கு ஏன் பிதற்றுகிறாய் பணம் பிணமே பிணமேனுவான் மனோன்மணி என்ற ஒரு நாடகத்தில். அது மாதிரி நமக்கு பணம் பணம்னு அலைகிறோம். இல்லை, உங்களையும் என்னையும் உயர்த்துவது, தனி மனிதர்களை உயர்த்துவது மட்டுமல்ல, இந்த மண்ணை உயர்த்துவது, மனிதத்தை வளர்ப்பது கல்விதான். அதுதான் நம்மளை வாழ வைக்கும். நம்முடைய பிள்ளைகளை அதனால் கொண்டு போய் படிக்க செய்யுங்க, விடாமல் படிக்க செய்யுங்கள். நிறைய புத்தகங்களை வாங்கி கொடுத்து படிக்க செய்யுங்கள். உங்களையும் உங்கள் வீட்டையும் உயர செய்யுங்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.